ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் பாகம் 4 முதல் பகுதி பக்கம் 25 நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆயிரத்தி 1946 மே 4. பாபுஜி பாபு மதன் மோகன்லாலுக்காக கூறியது. மதிப்பிற்குரிய லாலாஜி, அன்பு ராம்சந்திராவின் சிறப்புகள் மற்றும் உத்திகளை பொறுத்தமட்டில் நான் அனைத்தையுமே கூறியிருக்கிறேன். அவரது தனித்திறன், அவரது கண்டுபிடித்து உபயோகிக்கும் வழிமுறைகள் மற்றும் அவர் மேற்கொண்ட பயிற்சி முறைகள் அனைத்தும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் ஒரு முக்கியமான கருத்தை கூற வேண்டியுள்ளது. அவரது மொத்த கவனமும் என் மீதே இருந்தது. மேலும் தேவையற்ற விஷயங்கள் அனைத்துடனும் அவர் என்னுடன் முழுமையாக ஐக்கியமாக முயன்றார். எரியும் நெருப்பில் சாம்பலாகும் முட்களைப் போல அவையும் அழிந்தன. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தோட ஆரம்பிக்கிறாங்க. அது இந்த நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம், நம்மகிட்ட எல்லாம் என்ன ஒரு பழக்கம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நம்மகிட்ட கொடுக்கப்படும் பொழுது அதுக்குள்ள தகுதி இல்லை, நான் என்ன அதுக்கு தகுதிப்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். இப்போ இப்போ ஒரு தடவை நீங்க பிரின்சிபல் ஆகலாம் கேட்டா, இல்லைங்க என்ன கொஞ்சம் நான் என்ன சரி பண்ணிக்கணுங்க. நீங்க ஜோனல் இன்சார்ஜ் ஆகுறீங்களா அப்படின்னா, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, சரி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னா, இல்ல இந்த அழுக்கெல்லாம் இருக்கு, எனக்கு இந்த பந்த பாசங்கள்லாம் இருக்கு, இதையெல்லாம் நீக்கிக்கிட்டு தான் நான் வரணும், முதல்ல என்ன நான் தூய்மைப்படுத்தணும் இன்னும் அப்படின்லாம் சொல்றேன். நம்ம எண்ணம் அப்படிதான் இருக்கு. நம்ம கடவுளோட ஒன்றிணைய வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு நாம தூய்மையாக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. அதனால ஒன்றிணைதல் அப்படிங்கிற கருத்தை விடுத்து தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல் அப்படிங்கிறதுல நம்ம மிக தீவிரமாக ஈடுபடுகிறோம். அப்ப தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நாம திரும்பிடுறதுனால ஒன்றிணைதல் நம்ம கவனத்துல இருந்து போயிடும். இது பெரும்பாலும் எல்லா இடங்கள்லயும் நடக்கிற ஒரு விஷயம். ராம்சந்திரா இதிலே மிக தெளிவாக இருந்தார் அப்படின்னு லாலாஜி சொல்றார். அவருடைய மொத்த கவனமும் என் மீதே இருந்தது. தன்னை பற்றி அவரு தான் எப்படி இருக்கோம், தன்னிட்ட என்னென்ன இருக்கு, தன்னிட்ட பந்த பாசங்கள் இருக்கா இல்லையா, தன்னிடம் அகங்காரம் இருக்கா இல்லையா, தனக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையா, எதை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை. அவருடைய மொத்த கவனமும் என் மீதே இருந்தது, லட்சியத்தின் மீதே இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணாரு, என்னுடன் முழுமையாக ஐக்கியமாக முயன்றார். இப்ப என் கவனம் முழுக்க லட்சியத்தை நோக்கி இருக்கு, முழுமையாக ஐக்கியமாக முயல்கிறார். ஆனால் தன்னுக்குள்ளார இருக்கக்கூடிய எதை பத்தியும் அவர் கவலைப்படல. பாபுஜி இது அடிக்கடி சொல்லுவார், நீங்க 2 விதமாக தெய்வீகத்தை அணுகலாம். ஒண்ணு அதுக்கு தேவையில்லாத எல்லாம் விலக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தெய்வீகத்தோட ஒன்றிணைதல். இன்னொன்னு, தெய்வீகத்தை நோக்கி நீங்க ஒன்றிணைய முயற்சி பண்ணும் பொழுது மற்றதுக்கெல்லாம் அதுக்கு தேவையான சக்தி கிடைக்காம நீர் பாய்ச்சப்படாத செடிகள் போல வாடி உதிர்ந்து விடும் அப்படின்னு சொல்லுவார். அந்த கருத்தை தான் லாலாஜி இங்க சொல்றார். அவரது மொத்த கவனமும் என் மீதே இருந்தது. மேலும் தேவையற்ற விஷயங்கள் அனைத்துடனும் அவர் என்னுடன் முழுமையாக ஐக்கியமாக முயன்றார். அத்தனை விஷயம் என்னென்ன இருக்குதோ இருக்கட்டும், அதை பத்தி நான் கவலைப்படல, நான் உங்களோட ஐக்கியமாக வேண்டும் அப்படின்னார். அப்படியே அவர் எனக்குள்ளார ஐக்கியமாக முயன்ற பொழுது அவரிடம் இருந்த தேவையற்ற விஷயங்கள் அனைத்தும் நெருப்பில் சாம்பலாகும் முட்களை போல அழிந்தன. இப்ப இதுல 2 கருத்தை நம்ம பார்க்கணும். நெருப்பில் சாம்பலாகும் முட்களை போக அவையெல்லாம் அழிந்தன அப்படிங்கிறப்ப, அப்ப ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம போகும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு தீவிரமா லட்சியத்தை சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்க தேவையில்லாத விஷயங்களை அதுவே எரித்துவிடும். ஆனா அதுக்கு நம்ம எப்படி அந்த குவாலிட்டியோட இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்ப பஞ்சு இருக்கு, தங்கம் இருக்கு. இப்ப பஞ்சை சுத்தி நிறைய ஏதோ ஒரு அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கு, கருப்பு கருப்பா இருக்கு அப்படின்னு அதை கொண்டு நெருப்புல போட்டீங்கன்னா அது நெருப்போட ஒன்றிணைந்தால் என்ன ஆயிடும், பஞ்சு காணாம சுத்தமா போயிடும், அழுக்கும் போயிடும், ஒண்ணும் இருக்காது.
அதே தங்கம் இருக்கு. தங்கம் கொஞ்சம் வந்து கருத்து போச்சு அப்படின்னா அதை புடம் போடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அது இருக்கிற எல்லா அழுக்குகளோடையும் அதை கொண்டு நெருப்புல போடுறோம். ஆனால் அதன் அந்த தங்கம் வந்து மேலும் மேலும் பிரைட் ஆகுது, அழுக்கு வந்து கரைஞ்சி போயிடுது. பாபுஜி வந்து அந்த மாதிரிதான் லாலாஜி சொல்றாரு. தேவையற்ற எல்லா விஷயங்களோடும் என்னுடன் ஐக்கியமாக முயன்றார். அப்படி முயன்ற பொழுது அவரிடம் இருந்த அந்த தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் நெருப்பில் சாம்பலாகும் முட்களை போல அழிந்தன. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக் அப்படின்னு லாலாஜி சொல்றார். சத்தியத்துடன் ஒன்றாகி ஐக்கியமாகின்ற ஒரு நிலைக்கு இவை அனைத்தையும் கொண்டு வர அவர் முயன்றார். என்னென்ன இருக்கோ அத்தனையையும் அப்படியே சத்திய நிலையோடு ஒன்றாகும் பொழுது அதுல கரைச்சிக்க அவர் முயன்றார். இப்படிப்பட்ட ஒரு முயற்சி, இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தெய்வீக பரிசாகும். இது தொடர்பாக எந்த ஒரு அறிவுறுத்தலும் அவருக்கு அளிக்கப்படவில்லை. இது அவருக்குள்ளார தானாகவே தோன்றிய விஷயம். நான் அவருக்கு பயிற்சி கொடுத்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரி செய்யின்னு நான் அவருக்கு சொல்லல. அப்ப எந்த விதமான வெளிப்புறமான அறிவுறுத்தலும் இல்லாமல் தானாகவே அவருக்கு இது தோன்றியது. என்னுடைய ஒரே எய்மு என் குருநாதரோடு என்னை கரைத்துக் கொள்வது, அதுக்கான முயற்சி மட்டும்தான். மற்றதெல்லாம் இருக்கட்டுமே, அப்படியே இருக்கட்டுமே, அதை பத்தி என்ன, அதெல்லாம் வந்து எனக்கு கவலை கிடையாது. எனக்கு ஒரே கவலை இது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான அவருடைய நிலைப்பாடு இருந்தது. மக்கள் விரும்பினால் அவர்கள் இதை பின்பற்றலாம். இது ரகசியமாக இருந்தது. இன்னையிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவா புரியணும். என்னன்னா, நம்ம மற்ற விஷயங்களுக்கு, அதாவது நான் இப்படி இருக்கிறேனே, நான் அப்படி இருக்கிறேனே, நான் வந்து இதுல ஈடுபாட்டோட இருக்கிறேனே, இன்னும் அதுல ஈடுபாட்டோட இருக்கிறேனே அப்படின்னு சிந்திக்கிறதுல இருந்து மனதை திருப்பி மாஸ்டருடன் ஒன்றிணைதல்ங்கிற விஷயத்துல எவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கிறேன், இன்னும் அந்த ஈடுபாட்டை நான் அதிகரித்துக் கொள்கிறேன், இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு, அது இன்னும் அதிகப்படுத்துறேன் அப்படின்னு அந்த ஒன்றை பற்றி மட்டுமான சிந்தனை. எப்பயுமே ரெண்டு இருந்தா தானங்க கம்பேர் பண்ண முடியும். ஒன்றை பற்றி மட்டும் சிந்தித்தால் அது எதோடையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நம்ம மாஸ்டரை பத்திய சிந்தனையும் உலகியல் சிந்தனையும் கம்பேர் பண்ணி எனக்கு உலகியல் சிந்தனை அதிகமா இருக்கு, மாஸ்டரை பத்திய சிந்தனை கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த மாதிரி அது அல்ல. ஒரே சிந்தனையாக அது இருக்கிற பட்சத்துல இந்த ரகசியம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரகசியம் இதற்கு முன்பு வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த மாதிரி ஒருவர் முழுமையாக தன்னிடம் உள்ள அனைத்துடனும் என்னிடம் ஐக்கியமாக முயன்றால் தேவையற்ற அனைத்தும் அழிக்கப்பட்டு அவருடைய அந்த லட்சியமானது நிறைவேற்றப்படும். நான் தான் இதை கவனித்துக் கொண்டேன். இப்போது நான் அதை வெளிப்படுத்துகிறேன். அகங்காரத்தினால் வலுப்பெறும் முகத்திரை பிறக்கும் போதே ஏற்கனவே அவரிடம் இல்லாமல் இருந்தது. அது அவருக்கு இன்னும் அதிகமாக உதவியது. இந்த முயற்சியில பலவிதமான பிரச்சனைகள் அவருக்கு வரும். இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களோட போய் ஐக்கியமாக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடணும்னா முக்கியமா என்ன இருக்கக்கூடாதுன்னா அகங்காரம் இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப பெருசாலாம் இதுக்கு பேச வேண்டியது இல்லை. ஒரு ட்ரெயின் இருக்கு அல்லது ஒரு பஸ் இருக்கு. இப்ப நீங்க டீசெண்டா ஒரு சின்ன பேக் எடுத்துட்டு பஸ்ல போய் ஏறுறீங்கன்னா கண்டக்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார், நீங்க ஏறிக்கலாம். ஒருவேளை கொஞ்சம் பெரிய லக்கேஜ் இருக்கு, வேற வழி கிடையாது, இந்த ஒரு பஸ் தான் கொண்டு போகணும், எடுத்துக்கிட்டு ஏற போறீங்க. ஒண்ணு என்ன பண்ணணும், நீங்க பஸ்ல போறது வந்து ஒரு சரியான விதத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க உங்களுடைய மான அவமானம், உங்களை யாரும் திட்டிடக்கூடாது அப்படிலாம் நினைச்சா நீங்க லக்கேஜ் எங்கேயே வச்சுட்டு பஸ்ல ஏறணும், நீங்க மட்டும்தான் போக முடியும். ஒருவேளை நீங்க வந்து அதை எடுத்துட்டு போகணும்னு முடிவு பண்ணி அவ ஏறனா, ஏப்பா இதெல்லாம் எடுத்துட்டு ஏறக்கூடாது, எங்கேருந்து வரீங்க, ஏன்ப்பா அப்படி காலம்பறைய உயிரை வாங்குறீங்க அப்படின்னு அவர் திட்டுறதெல்லாம் காதுல வாங்கிக்கிட்டு மன்னிச்சுங்க சார் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு லக்கேஜோட பஸ்ல ஏறும். இப்ப இந்த இடத்துல எனக்கு அகங்காரம் இருந்தா என்ன ஆகும், அதோட ஏற முடியாது. வார்த்தையிலேயே எல்லாம் போயிடும். வார்த்தையிலேயே அந்த இடத்த விட்டு இறங்கிட்டு பஸ்ஸை விட்டுருவேன். அப்படிதானே? இது ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு இதை பாத்தீங்கன்னா, என்னுடனே இருக்கிற எல்லாத்தோடையும் நான் ஐக்கியமாக முயலும் பொழுது, இயற்கை அதை அழிக்கும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய சங்கடங்கள்லாம் எனக்கு ஒரு பொருட்டாவே தெரியாத நிலைமையில நான் இருந்தேன்னா
ஏன்னா எனக்கு ஏன் தெரியாதுன்னா, எனக்கு கண்ணுக்கு முடி தெரியாது என்னுடைய குருநாதர் மட்டும்தான். இந்த அகங்காரங்கள், எனக்கு தேவையில்லாத விஷயங்களை அவர் அழிக்கும் போது எனக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எதுவுமே என்னுடைய மனதுல பதியாமல். அதுக்கு என்ன தேவைன்னா, அகங்காரத்தினால் வலுப்பெறும் முகத்திரை, அந்த பர்சனாலிட்டி அவரிடம் இல்லாமல் இருந்தது. அது அவருக்கு இந்த விஷயத்தில் இன்னும் அதிகமாக உதவியது. 19 மே 1946 காலை 8 மணி. சுவாமி விவேகானந்தர். அனைவரும் தத்தம் இருப்பை இழந்து இந்த பணிக்காக ஒன்றாகிறார்கள். புத்தர் பிரான் தனது தனிப்பட்ட அடையாளத்தை கைவிட்டு இந்த கணத்தில் உங்களுடன் ஒன்றிணைந்து விட்டார். புத்தருடைய மெர்ஜென்ஸ் 19 மே 1946 நடக்குது. அதை சுவாமி விவேகானந்தர் தான் சுட்டி காட்டுறார். ஒவ்வொருவரும் தத்தம் இருப்பை இழந்து இந்த பணிக்காக ஒன்றாக்குறார்கள். உலகம் முழுவதையும் மாற்றி அமைக்கிற ஒன்றாக சகஜ மார்க்கத்தை உருவாக்குற அந்த பணி. இந்த பணிக்காக அத்தனை கிரேட்டர் வேர்ல்டு சோல்டும் ஒன்றாகிறார்கள். அப்படி அவர்கள் ஒன்றாகும் பொழுது அவங்களுடைய தனித்தன்மையை அவர்கள் கழட்டி வச்சுட்டு உங்களுக்குள்ளார கரைகிறாங்க. உங்க மூலமாக செயல்பட போறாங்க. உங்களுடைய எண்ணமாக அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வெளிப்பட போகிறது. சகஜ மார்க்கம் அத்தனை பேருடைய எசன்ஸாகவும் வெளிப்பட போகுது. இதுதான் சுவாமி விவேகானந்தர் சொல்றார். 20 மே 1946 புத்தர் பிரான். எனது நிலை பற்றி நான் மட்டுமே அறிந்திருந்தேன். குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவெனில், மிக சிறந்ததாகவும் எனது நிலையின் இறுதி விளைவாகவும் நான் கருதுகின்ற ஒன்றை தங்களுடைய மதிப்பிற்குரிய மாஸ்டர் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். முக்கியமான விஷயம் சொல்றார். புத்தர் பிரான் வாழ்ந்த காலத்துல அவரு அவராதான் அந்த பயிற்சியில முன்னேறினார். அவருக்கு ஒரு குரு, அவருடைய நிலையை அறிந்தவர்கள், அல்லது அவர் காலத்துல அவர் நிலை வரைக்கும் உயர்ந்து அவரை புரிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லைங்கிறது தான் அவர் குறிப்பிட்டார். எனது நிலை பற்றி நான் மட்டுமே அறிந்திருந்தேன். இதுல பர்டிகுலரா அவர் சொல்றது என்னன்னா, என்கிட்ட இருக்கிறதுலயே மிகச்சிறந்தது அப்படின்னு நான் சொல்ற விஷயம், அல்லது நான் அட்டைன் பண்ணதனுடைய ஃபைனல் ரிசல்ட், நான் சொல்ற அந்த மகா நிர்வாணம், அவரு அடைந்த அந்த உச்சபட்ச நிலையினுடைய கட்டுப்பாடே லாலாஜி கிட்ட இருக்கு. அதை கட்டுப்படுத்துகிற திறனோட லாலாஜி மாஸ்டர் இருக்கிறாரு. இப்ப நம்ம இப்படி எடுத்துக்க கூடாது. அப்ப புத்தர் பிரான் இருந்தப்ப அவரு அடைந்ததை லாலாஜி மாஸ்டர் இப்பையில இருந்து கட்டுப்படுத்தினாரு. அப்படி இல்லை. அவருடைய காலத்துல அடைவதற்கே முடியாத ஒரு விஷயமாக இருந்து சாதித்த ஒரு விஷயம், இப்ப இயற்கை என்ன பண்ணுது, அந்த விஷயத்தை சர்வ சாதாரணமாக அடையக்கூடிய தன்மையோடு அந்த விஷயத்தின் மீது ஓவரால் கண்ட்ரோலையும் மனித குலத்திற்கு வழங்கி இருக்கிறது. இதையும் ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். ஒரு காலத்துல இங்கேருந்து டெல்லிக்கு போகணும்னா அது கிட்டத்தட்ட முடியாது. காசி யாத்திரை போனவங்க திரும்பி வர்றதே இல்லைன்னு சொல்லுவாங்க காசிக்கு போகணும்னா. ஏன்னா இங்கேருந்து போறதுக்குள்ளாரே அவங்க போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு. அதாவது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. கிளம்பிட்டா எப்ப போய் சேருவோன்னே தெரியாதுங்கிற அளவுக்கு போக்குவரத்து இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் காசிக்கு போயிட்டு வந்துட்டாரு, இல்ல ஒரு வடக்க ஒரு டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். இல்ல இமயமலையில எவரெஸ்ட்ல ஏறுறது அப்படிங்கிறது பெரிய விஷயமாக, மகத்தான விஷயமாக இருந்த காலம் இருந்திருக்கும். அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு. இப்ப அந்த இலக்கை அடைவது நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. நான் ஹெலிகாப்டர்ல அந்த இடத்துக்கு போகலாம், அல்லது ட்ரெயின்ல அந்த இடத்துக்கு போகலாம். இப்ப நான் டெல்லிக்கு போகணும், டயத்தை கொண்டு நான் ஃபிக்ஸ் பண்ணலாம். 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல போகணுமா, இல்ல ஒரு நாளுக்குள்ளார போகணுமா, இல்ல 2 நாளுக்குள்ளார போகணுமா, ஒட்டுமொத்த கட்டுப்பாடு என்கிட்ட இருக்கு. இப்ப இயற்கை ஒரு காலத்துல அடையவே கஷ்டமா இருந்த ஒரு தலைமுறைக்கு இருந்த ஒரு விஷயத்துக்கான கட்டுப்பாட்டை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இப்ப கொடுத்துருக்கு இல்லையா? இது மாதிரிதான் புத்தர் சொல்றத நம்ம எடுத்துக்கணும். என்னுடைய நிலை பற்றி நான் மட்டுமே அறிந்திருந்தேன். குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவெனில், மிக சிறந்ததாகவும் எனது நிலையின் இறுதி விளைவாகவும் நான் கருதுகின்ற ஒன்றை தங்களுடைய மதிப்பிற்குரிய மாஸ்டர் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். தங்களது மதிப்பிற்குரிய குருநாதர் மூலமாக இந்த அனைத்து உறவுகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். இப்போது இவை மேம்பட்டு உள்ளன. லாலாஜி ஓவரால் கண்ட்ரோலர் அப்படிங்கிற அளவுக்கு அவரு அந்த விஷயங்கள்ல
முன்னேறி இருந்தார். இப்ப அவர் உங்களுக்கு இந்த உறவுகளை எல்லாம் ஏற்படுத்துகிறார். எங்களை போன்றவர்களை உங்களோட இணைக்கின்ற அந்த சாத்தியம் இதனாலதான் ஏற்படுகிறது. ஏன்னா நாங்கள் உச்சபட்சமாக அடைந்த நிலைகளை எல்லாம் அவர் சர்வ சாதாரணமாக கையாளக்கூடிய குருநாதராக உங்கள் குருநாதர் இருக்கிறார். அதன் மூலமாக எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறார். அந்த பிணைப்புனால இப்போது உலகம் உங்கள் மூலமாக பயனடைகிறது அப்படின்னு சொல்றார் புத்தர் பிரான். நேற்று நீங்கள் உங்களது தொடர்பு பற்றியும் ராஜ்யம், மனைவி, குழந்தை அனைத்தையும் திடீரென கைவிட்டு என்னை வனம் நோக்கி செல்ல வைத்த எனது இதயம் மற்றும் ஆன்மாவை பற்றியும் புகார் செய்தீர்கள். இதுக்கு நடுப்புற அவங்களுக்குள்ளார டிஸ்கஷன் ஓடி இருக்கு. புத்தர் இப்படி இருந்தாரு, அவர் செய்தது எப்படி நியாயம், எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க இல்லற வாழ்க்கை தான் லாலாஜி காட்டின வழி இல்லற வாழ்க்கை. அப்ப அவங்க எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். பாபு மதன் மோகன்லால், பாபுஜி, மற்றவங்க எல்லாம் உட்காந்து பேசி இருந்திருக்கலாம். இப்படி பேசும்பொழுது புத்தர் இது மாதிரி மனைவியை விட்டுட்டு சொந்த மக்கள் அவருடைய ராஜாங்கத்தை விட்டுட்டு இது மாதிரி போனதெல்லாம் நியாயமா, இந்த மாதிரி போய் தான் தேடணுமா அப்படிலாம் ஏதாவது பேசியிருப்பாங்க போட்டிருக்கு. அதுக்காக அவர் சொல்றார், என்னை வனம் நோக்கி செல்ல வைத்த எனது இதயம் மற்றும் ஆன்மாவை பற்றி புகார் செய்தீர்கள். ஆனால் இது என்னுடைய பலவீனம் அல்ல. எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னா, அப்ப அவருக்கு இருந்த இடத்துல இருந்தே அதை அடையிற அளவுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்க. ஆனால் இது எனது பலவீனம் அல்ல, உங்கள் அமைப்பின் கொள்கைகளுக்கு உட்பட்டதே. வாழ்க்கையில் மிதத்தன்மையை பின்பற்றுவது, இயல்பான நிதானத்திற்கு முன்னுரிமை அளித்து நெறியுடன் வாழ்வது, இவற்றை புத்த மதம் மற்றும் சகஜ மார்க்கம் இரண்டுமே தனது ஆன்மீக பயிற்சி மற்றும் நடைமுறையின் அடிப்படை அம்சமாக கொண்டுள்ளனர். ரெண்டுக்கும் உள்ள ஒரு பேசிக் குவாலிட்டி சொல்றார். என்னன்னா மாடரேஷன். ரெண்டாவது நிதானம், இயல்பான நிதானத்திற்கு முன்னுரிமை அளிப்பது. புத்த மதத்தினுடைய சார்புல உருவான கலைகள் எல்லாம் இந்த நிதானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். குங்ஃபு, கராத்தே, அந்த மாதிரியான. இப்பயும் கூட அந்த ஸ்பெஷலா பேசக்கூடிய அந்த ஜாவலின் டெம்பிள் அங்க கத்துக் கொடுக்கப்படுகிற வித்தைகள், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எவ்வளவு ஒரு பரபரப்பான நேரத்திலும் நிதானம் தவறாமல் இருக்கணும். எதிரியோடு மோதும் பொழுது நிதானம் தவறாமல் இருக்கணும். அவங்களாம் அந்த இப்ப சைனீஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த விதமான கலைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நிதானத்துக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிறத நம்ம பார்க்கணும். பேஸ் என்னன்னா அவங்க ஃபாலோ பண்ற மதம், அந்த மதத்துல அததான் சொல்லுவாங்க நிதானம். இப்ப ஜப்பான்ல நடந்த ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஜப்பான்ல ஒரு வாழ்வீச்சு வீரன் அவன் போறான். அதுக்கு ஒரு பேர் உண்டு, அந்த பேரை நான் மறந்துட்டேன். அது பேர் இப்ப முக்கியம் இல்லை, அந்த கருத்து தான் முக்கியம். அந்த வீரன் என்ன பண்றான், ஒவ்வொரு ஊர்லயா போய் சண்டையிட்டு ஜெயித்து கொண்டே வரான். வாழ்வீச்சுல ஒரு பெரிய மாஸ்டர் இருக்கிறாரு, அவரை ஜெயிச்சாதான் உனக்கு பெருமை அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த ஊருக்கு போறான். போகும்பொழுது அது முன்னாடி ஒரு தேநீர் கடை இருக்கு, அந்த கடையில உட்காடுறான். அப்போ உட்காரும் பொழுது அவர் அவரு தான் அந்த மாஸ்டர் அப்படின்னு தெரிய வருது. அப்ப அவன் சொல்றான், உங்களோட சண்டையிட்டு ஜெயிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன், நீங்கள் நானும் சண்டையிடணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அவர் சொல்றாரு, சரிப்பா செய்யலாம், அதுக்கு முன்னாடி ஒரு டீ அருந்துறீங்களா இப்ப அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்கிறான். அப்ப ஒரு டீ போட்டு கொடுக்குறாரு. அந்த டீயை சாப்பிட்டதுக்கு அப்புறம், ஐயா நான் உங்களோட சண்டையிட விரும்பல, உங்களை மாதிரி இன்னும் எனக்கு அந்த பயிற்சி நான் இன்னும் பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விடைபெற்று போயிடும். ஏன்பா அப்படின்னு அவர் கேட்கும்பொழுது அவன் சொல்றான், நீங்க டீ போடுற விதத்தை பார்த்தேன், உங்க கையில எந்த நடுக்கமும் இல்லை, ஒரு துளி கூட வெளியில சிந்தல, அதை நிரப்புற விதம், அந்த அந்த டீ கிளாஸை நீங்க கழுவி எடுத்த விதம், அதுல அதை நிரப்பி என்னிடம் பரிமாறின விதம், எல்லாத்துலயும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி நிதானம், ஒரு அசாதாரணமான ஒரு நிதானமும் ஒரு பர்ஃபெக்ஷனும் இருக்கிறத பார்த்தேன். இந்த அளவு இதுலயே பர்ஃபெக்ஷன் இருக்குன்னா உங்களுடைய வாழ்வீச்சுல நீங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி நிதானம் என்கிட்ட இல்லை, என்கிட்ட வேகம் மட்டும்தான் இருக்கு. அதனால நான் இந்த நிதானத்தை பயிற்சி செய்த பிறகு உங்கள்கிட்ட வர்றேன் அப்படின்ட்டு அவன் போயிடுவான்றது கதை. இப்ப ஏன் இந்த கதை இங்க சொல்றேன் அப்படின்னா, புத்த மதமும்
பெரும்பாலும் 2 விஷயங்களை தான் அது சொல்லுது. ஒண்ணு வந்து மிதத்தன்மை, இன்னொன்னு இயல்பான நிதானம். சகஜ மார்க்கத்திலையும் இதைதான் சொல்றோம். சுத்திகரிப்பின் மூலமாக நம்ம மிதத்தன்மையை நோக்கி நடக்கிறோம். மேலும் மேலும் மிதத்தன்மை அடைவதே ஆன்மீகத்தின் முன்னேற்றம் அப்படின்னு லாலாஜி பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அடுத்தது, எல்லா விஷயத்திலையும் பரபரப்பு இல்லாமல் நிதானமாக இருக்கிறது. இந்த 2டன் நெறியோடு வாழ்வது, இது வந்து ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு ரொம்ப அவசியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சகஜ மார்க்கமும் சொல்லுதுன்னு புத்தர் சொல்றார். 2மே தமது ஆன்மீக பயிற்சி மற்றும் நடைமுறையின் அடிப்படை அம்சங்களாக இவற்றை கொண்டுள்ளன சொல்லிட்டு அதை பத்தி விட்டுட்டு அடுத்து அவர் செய்ய வேண்டிய வேலைகளை பத்தி சொல்றார். நீங்கள் புத்த கயா சென்று அந்த இடத்திற்கு புதிதாக ஒளியூட்ட வேண்டும். நான் சுற்றி திரிந்த வனங்களில் விளைவுகள் அடங்கிய வழிகாட்டி மரங்கள் உள்ளன. நீங்கள் விரும்பினால் அவற்றை கண்டறியலாம். கயாவில் முக்கியமான பணி செய்யப்பட வேண்டும். அதைத்தான் நான் தற்போது குறிப்பிட்டேன். ஸ்ரீலங்காவில் ஒரு இடம் இருக்கிறது. அதை நீங்கள் இங்கிருந்தே தூய்மைப்படுத்துங்கள். நான் தங்களுடன் ஐக்கியமாகி உள்ளேன். நீங்கள் என்ன கேட்க விரும்பினாலும் நான் தங்கள் முன் வந்து தெரிவிப்பதை தொடர்வேன். இந்த சகஜ மார்க்க சங்கிலியில் எனது தொடர்பும் இணைந்திருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு விஷயமும் இருக்கிறது. உரிய நேரத்தில் அது தெரிவிக்கப்படும். இன்னைக்கு வந்து மாஸ்டர் வந்து அங்க இருந்து ஒரு போதி மரத்தை கொண்டு வந்து இங்க நடுறாரு. புத்திஸ்ட் மாக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு மெடிடேஷன்ல ஒரு ஒரு விழாவில் அவங்கள பெருமைப்படுத்தி அவங்களோடு சேர்ந்து அவங்க புனிதம்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தை நடுறாருங்கிறதுலாம் நமக்கு வந்து ஒரு வித்தியாசமா, சரி நம்ம மாஸ்டர் ஏதோ புதுசா செய்யறாருன்னு தோணுது. ஆனால் அவர் தன்னுடைய குருநாதருக்கு இடப்பட்ட கட்டளையையும் அவருடைய குருநாதர் செய்ய வேண்டிய விஷயங்களையும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது இதை படிக்கும் பொழுதுதான் தெரியும். நீங்கள் புத்த கயா சென்று அந்த இடத்திற்கு புதிதாக ஒளியூட்ட வேண்டும். நான் சுற்றி திரிந்த வனங்களில் விளைவுகள் அடங்கிய வழிகாட்டி மரங்கள் உள்ளன. அது என்ன விளைவுகள் அடங்கிய வழிகாட்டி மரங்கள்? ஒவ்வொரு கண்டிஷனும் அவர் வந்து அட்டைன் பண்றப்பெல்லாம் வந்து ஒரு மரத்தடியில ஏதாவது ஒரு மரத்தடியில உட்காந்து தியானம் பண்ணிப்பார். கடைசியா அவர் என்லைட்டன்மெண்ட்டுக்கு வரும்பொழுது அவர் உட்கார்ந்த இடத்தான் போதி மரம்னு சொல்றோம். பட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில வேரியஸ் லெவல்ஸ் இருக்கு இல்லையா? நம்மளே பாக்குறோம். நமக்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் உள்ள சொல்றோம். அப்ப அவர் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணி ஒவ்வொரு நிலையாக உயர்ந்தப்போ எந்தெந்த மரத்தடியில உட்கார்ந்து இருந்தாரோ அந்த மரம் எல்லாம் அந்த விளைவுகளை தன்னுள் கொண்டிருக்கின்றன. வழிகாட்டி மரங்கள் சொல்றாரு. இன்னைக்கும் அந்த மரத்தடியில போய் உட்கார்ந்தால் நான் அடைந்த அந்த தன்மையினை அவை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை நீங்கள் உள்ளுணர்வால் உணரலாம் சொல்றாரு. சூட்சுமம். ஏன்னா தாஜி என்ன சொல்றாரு, ஒரு இடத்துல ஒரு தாவரம் இருக்கு, ஒரு மரம் இருக்கு, அது டிரான்ஸ்மிஷன் வாங்கிக்குதுன்னா 1000 வருஷம் ஆனாலும் அந்த டிரான்ஸ்மிஷன் அதை வச்சிருக்கும்னு தான் சொல்றாரு. அதைத்தான் புத்தரும் சொல்றாரு. விளைவுகள் அடங்கிய வழிகாட்டி மரங்கள். நீங்க போனீங்கன்னா, நான் அந்த வனத்துல எங்கெல்லாம் சுத்திட்டு இருந்தேன், எங்கெல்லாம் தியானம் பண்ணேன், அந்த எந்த மரத்தெல்லாம் உட்கார்ந்தனோ அந்த மரங்கள் அந்த விளைவுகளை தன் உடனே கொண்டுட்டு அங்கே உட்கார்ந்து அந்த ஒளி ஊட்டிட்டு இருக்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், பார்க்க முடியும் சொல்ற. இதனுடைய ஒரு தொடர்பா இப்பயே நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க இந்த புத்தகத்தை மிஸ் பண்ணாம வாங்கி படிக்கணும். இப்போ ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணிருக்காரு தாஜி. இது வந்து நீங்க, நானும் கூட இதை அதான் படிச்சுட்டு இருக்கேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம், ஹோலி தீர்த்தங்கார்ஸ் அப்படின்னு. இது இப்ப சொன்னா ஆப்டா இருக்கும். ஏன்னா இந்த புத்தகத்தை நான் வேற ஒரு விதமா தாஜிக்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தீர்த்தங்காரர்கள் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பாரம்பரியம். அதுல கடைசி தீர்த்தங்கார் தான் மகாவீரர்னா, அப்ப அவருக்கு முன்னாடி 23 பேர் ஒரு குரு பரம்பரை வந்துச்சு. அது வரைக்கும் ஸ்பிரிச்சுவலா தாஜி ஏதோ சொல்ல போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இந்த புத்தகத்தை காத்துருந்தேன். ஆனா தாஜி அதை விட முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போயிருக்காரு. இந்த 24 தீர்த்தங்காரர்களும் அவர்களுடைய காலங்கள்ல அவர்கள் அடைந்த நிலையை வந்து ஒரு குறிப்பிட்ட மரத்தின் அடியில் அமர்ந்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் ட்ரீ. ஒருத்தருக்கு வந்து ஆலமரம், ஒருத்தருக்கு வந்து நந்தியாவட்டை, ஒருத்தருக்கு வந்து மல்லிகை,
அது மாதிரி ஒருத்தர் மகிழ மரம், ஒருத்தர் செண்பக மரம், ஒருத்தர் அசோக மரம். இந்த 24 தீர்த்தங்காரர்களும் 24 விதமான மரங்களுக்கு அடியில அமர்ந்து அந்த சித்தியை பெற்று அந்த நிலைமையை அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து அந்த மரத்தை பத்தி இந்த ஆட்சி சொல்றாரு. அதான் ரொம்ப முக்கியம். அந்த மரத்தை நீங்க அப்ப அந்த அந்த ட்ரீக்கு அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி இன்பில்டு. அதனால தானே எவ்வளவோ இருக்கு, லட்சக்கணக்கான தாவரங்கள் இருக்கு. ஏன் அந்த தாவரங்களை செலக்ட் பண்ணி அதுக்கு அடியில உட்கார்ந்து அவங்க அதை அடையணும்? ஸோ அவைகள் அவங்க என்ன விதமான ஒவ்வொரு தீர்த்தங்காரரும் ஒரு ஸ்பெஷாலிட்டி உள்ளது. அவங்க என்ன மாதிரியான ஒரு விளைவை வெளிப்படுத்தினாங்களோ அதுக்கு உரிய தன்மைகள் அந்த மரத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கும். அப்ப இந்த மரங்களை நீங்க அந்த நோக்கத்தோட பார்க்கணும். இந்த மரங்களை வளர்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாஜி இதை கொண்டு போறாங்க. பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புக்கு வாங்கி நீங்க படிங்க. இதை ஏன் நான் இங்க சொல்ல வந்தேன்னா, புத்தர் சொல்றதுதான், நான் சுற்றி திறந்த வனங்களில் என்னுடைய விளைவுகள் அடங்கிய வழிகாட்டி மரங்கள்னு சொல்றேன். அதெல்லாம் இந்த மரங்களுக்கு அடியில உட்கார்ந்து தியானம் பண்ணா அவை உங்களுக்கு வழிகாட்டும். அப்படிதானே நம்ம அதை எடுத்துக்கணும். அப்ப அந்த மாதிரி மரங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்கு, ஏதோ இருக்கு. தாவரங்களுக்குள்ளார சில ரகசியங்கள் புதஞ்சு கிடக்கு. தாஜி அதை ஏதோ சில விதங்கள்ல வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப இயற்கையில இருந்து கொண்டு வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுல ஒண்ணுதான் இந்த ஹோலி தீர்த்தங்கார். இதை நம்ம ஒரு காலகட்டத்துல படிப்போம். அன்னைக்கு தெரியும் நமக்கு என்ன மாஸ்டர் இது மூலமாக சொல்ல வரார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப நம்ம இங்க வந்துருவோம். நீங்கள் விரும்பினால் அவற்றை கண்டறியலாம். கயாவில் முக்கியமான பணி செய்யப்பட வேண்டும். புத்த கயாவில் அதைத்தான் நான் தற்போது குறிப்பிட்டேன். அங்க போய் நீங்க ஒர்க் பண்ணி ஆகணும். அங்கிருந்து நேரா ஸ்ரீலங்காவுக்கு வர்றார். இந்த ஸ்ரீலங்கா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சைட்ல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டே வருது. ஸ்ரீலங்கா துறவி, ஸ்ரீலங்கா குரு. இப்ப ஸ்ரீலங்காவில இருக்கக்கூடிய புத்த மதம் சம்பந்தமான ஒரு இடம், இது எல்லாத்தையுமே புத்தருமே அந்த இடத்த நோட் பண்றாரு. ஏன்னா புத்த மதம் ஒரு ஒரு முக்கியமான கட்டத்துக்கு ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போகப்பட்டது. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அசோகர் தன்னுடைய மகனையும் மகளையும் சங்கமித்ராவும் இன்னொருத்தர் யாருன்னு எனக்கு தெரியல, மறந்துட்டேன், எல்லாம் சின்ன பிள்ளையில படிச்சது தானே, அங்க இருந்து அனுப்பி புத்த மதத்தை இங்கே பரப்புனாரு. அது இப்ப இப்ப அந்த இலங்கை பகுதியும் புத்த மதத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அங்கிருந்தும் துறவிகளை எல்லாம் அழைத்துதான் மாஸ்டர் இந்த ஒரு பண்டாராவுக்கு பண்டாராவில் ஒரு ஆன்மீக விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சில மரங்களை எல்லாம் நட்டு அவங்களையும் இதுல ஒன்றிணைத்தார். இப்ப மாஸ்டர் செய்யறதுக்கான காரணத்தை அங்க சொல்றாரு. இந்த சங்கிலியில் நாங்களும் உள்ளோம், சகஜ மார்க்க சங்கிலியில் எனது தொடர்பும் இணைந்திருக்கும். இப்பதான் அந்த சங்கிலி வெளியில தெரியுது கண்ணுக்கு. ஏன் மாஸ்டர் ஒவ்வொருத்தரை கூப்பிடுறாரு? ஏன் துக்குடோஜி மகராஜ சொல்றாரு? ஏன் இவங்களை கூப்பிடுறாருன்னா, ஏதோ இந்த காலத்துல இவங்க எல்லாம் வர்றாங்க அப்படி கிடையாது. இதுக்கான விதைகள்லாம் எங்க பாருங்க, 1946 வருது. புத்தர் ஐக்கியமாகிற அன்னைக்கு சொல்றாரு, நான் புத்தகயாவில இருந்தேன், இந்த மரங்கள்லாம் இங்க இருக்கு, உங்களுக்கான ஒர்க்கு இலங்கையில இருக்கு. இன்னையிலிருந்து புத்த மதத்தினுடைய ஒரு செயின், ஒரு கண்ணி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு செயின்ல ஒரு வளையமும் ஒரு கண்ணி, அந்த கோல்டன் செயின்ல புத்த மதமும் இணைகிறது, நானும் அதுக்குள்ளார ஒரு ஆளா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அற்புதமான விஷயத்தான் இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்காவில் ஒரு இடம் இருக்கிறது, அதை நீங்கள் இங்கிருந்தே தூய்மைப்படுத்துங்கள். நான் தங்களுடன் ஐக்கியமாக்கி உள்ளேன். நீங்கள் என்ன கேட்க விரும்பினாலும் நான் தங்கள் முன் வந்து தெரிவிப்பதை தொடர்வேன். இந்த சகஜ மார்க்க சங்கிலியில் எனது தொடர்பும் இணைந்திருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு விஷயமும் இருக்கிறது, உரிய நேரத்தில் அது தெரிவிக்கப்படும். இது இந்த ஒளி உலக ஆன்மாக்கள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும், என்னை நீங்கள் அழைக்கவில்லை, என்னட்டு நீங்க கேட்கல, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன், நான் சொல்லுவேன். எங்கேயாவது ஒரு இடத்துல பாபுஜி கிருஷ்ணரை அழைத்து இது சம்பந்தமாக கேட்டேன், லாலாஜியை கூப்பிட்டு இது சம்பந்தமாக கேட்டேன்னு எங்கேயாவது இருக்குங்களா? அதனாலதான் அவங்க எல்லாம் வர்றாங்க. அவங்க எல்லாம் சொல்றது அவங்களுடைய மரியாதை. நீ எப்ப கூப்பிட்டாலும் போன் பண்ணுப்பா, நான் வர்றேன்ப்பா அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு. அப்படிங்கிறது அவருடைய பெருந்தன்மை. கூப்பிடாம இருக்கிறது தான் உங்களுடைய பக்குவம். நமக்கு ஒரு கருப்பு சாமி கிடைச்சதுனாலே போதும், அதை டெய்லி கூப்பிட்டு குறி கேட்க ஆரம்பிச்சு. கருப்பு வர்றது, கருப்பை கேட்டு நான் சொல்றேன், கருப்பா வா, அந்த மாடு காணா போனுச்சு எங்க,
இதுதானே நம்ம கிராமத்துல பாக்குறோம். ஒரு சாதாரண ஒரு ரொம்ப லோயர் லெவல்ல இருக்க ஒரு கிராசர் லெவல் பவர் வந்து நமக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கிடைச்சதுன்னா கூட தொட்ட 90க்கும் வீட்டுல காணா போன செயின்ல இருந்து காணா போன மாட்டுல இருந்து எல்லாத்துக்காகவும் கருப்பு சாமியை கூப்பிடுறோம், குறி கேட்கிறோம். இங்க பாருங்க, ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு, நீங்கள் எப்போது அழைத்தாலும் வருவேன். பாபு புத்தர் சொல்றாரு, நீங்கள் எப்போது அழைத்தாலும். சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, என்னை நீங்கள் அழைப்பதே இல்லை, நானாகத்தான் வருகிறேன். பக்குவத்தை பார்க்கணும், பாபுஜியோட பக்குவத்தை. இத்தனை மகான்கள் ஒரு நொடி அவர்களை பற்றி நினைத்தால் கண்முன் தோன்றக்கூடிய நிலைமையில இருந்தாலும் பாபுஜி இந்த மரியாதையில என்னைக்குமே பின்னாடி போனது இல்லை. அவர்கிட்ட அந்த ஒரு அகங்காரம் இருந்ததுன்னா, ஒரு கேள்வி கேட்டோன்னா, இப்ப நம்ம புத்தரை கூப்பிட்டு கேட்கலாமே, நான் கண்ணை மூடுறேன் இருங்க, அவரு எப்ப நான் கூப்பிட்டாலும் வரேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார்ல. நம்ம ஆரம்பிப்போம்ல. நீ பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இப்படி ஒரு உன்னதமான தன்மை உடையவராக பாபுஜி இருந்தார். இவங்க எத்தனை பேரோட கனெக்ஷன் இருந்தாலும் எந்த இடத்துலையும் அவர்களை வற்புறுத்தி இருக்கிற தன்மை இதுவரைக்கும் பாபுஜி சொல்லு. ஒருவேளை பின்னாடி எங்கேயாவது வந்ததுன்னா கூட அந்த சூழலை நம்ம பார்க்கணும், எதனால அந்த நேரத்துல அழைத்தார் அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் அது மாதிரி ஒண்ணு பாபுஜி செய்யல. அதுக்கு மேல தலைகீழா ஒண்ணு என்னன்னா, சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, நான் இப்பொழுதுதான் உங்களை பற்றி நினைத்தேன், உடனடியாக என் முன் நீங்க உங்க சூட்சும உருவத்தில் தோன்றினீங்க. தலைகீழா. ஆனா இங்க பாபுஜி தான் என்ன செய்யல, ஆனா மத்தவங்களுக்கு என்ன செஞ்சாரு. இந்த பேரடாக்ஸ் தெரியுது பாருங்களேன். அவர் வந்து மற்றவர்களை எந்த இடத்துலையும் வற்புறுத்தி அழைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டாலும் மரியாதை நிமித்தமாக ஒரு முறை கூட அந்த மாதிரி அழைக்கல. அவர்களா வரும்பொழுது அதை ஏற்றுக்கொண்டார். அதே நேரத்துல தன்னை பற்றி தன்னுடைய குருநாதர் நினைக்கும் பொழுது, அல்லது விவேகானந்தர் இப்ப பாபுஜியோட கொஞ்ச நேரம் இருந்தா பரவாயில்லைன்னு நினைக்கும் பொழுது, அது உடனடியாக உள்ளத்துல உணர்ந்து தன்னுடைய சூட்சும சரீரத்தோடு விவேகானந்தர் இருக்கிற இடத்துல பிரசன்ட் ஆனார். இதை நம்ம 3வது வால்யூம் படிக்கும் பொழுது பார்த்தோம். என்ன ஒரு அற்புதமான மனிதரை, என்ன ஒரு அற்புதமான குருவை பெற்று நம்ம வந்திருக்கோம். அவருடைய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு செயல்பாடும் ரொம்ப சூட்சுமமாக நமக்கு பல விஷயங்களை உணர்த்துகின்றது. இன்னைக்கு இந்த விஷயத்தை தான் நமக்கு உணர்த்தி இருக்குன்னு எடுத்துக்குவோம். முக்கியமான விஷயம், புத்தரோட இன்னைக்கு ஐக்கியமாயிருக்காரு பாபுஜி. அப்புறம் அவர் புத்த கயாவில வேலை செய்ய ஆரம்பிச்சது. சகஜ மார்க்க சங்கிலியில் நானும் ஒரு தொடர்பு உள்ளது, எனக்கும் ஒரு தொடர்பு உள்ளதுன்னு புத்தர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அப்புறம் நீங்கள் புத்த கயாவுக்கு போனீங்கன்னா, அங்க அதை சுற்றி இருக்கிற வனத்திலே நான் அலைந்து திரிந்த போது எங்கெல்லாம் அமர்ந்து தியானம் பண்ணணும், அந்த வழிகாட்டி மரங்கள் விளைவுகளுடன் அங்கே இருக்கும். நீங்கள் மட்டும் விரும்பினால் அது எதுவோ தன்னை தானே வெளிப்படுத்திக் கொள்ளும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தையும் சொல்றார். இப்போ இன்னைக்கு நடக்கிற எல்லா தாஜி செய்யற எல்லா விஷயங்களுமே ஒட்டுமொத்தமாக அவருடைய ஒவ்வொரு அசைவுமே பிரைட்டர் வேர்ல்டுனுடைய ஒரு கட்டுப்பாடு. பாபுஜி என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் தாஜி செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த பகுதி வந்து நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. ஸோ ஒரு நெஞ்சம் நிறைந்த ஒரு நன்றி உணர்வோடு, ஒரு மிகுந்த ஒரு பாபுஜி மீது கொண்ட ஒரு அன்புணர்வோடு நம்ம வந்து இன்னைக்கு காலை தியானத்துல நம்முடைய இதயத்தை ராஜியிடம் சமர்ப்பிப்போம். Please start meditation. Today is a very significant day for this ashram and also to this region, because the descendant from the holy Bodhi tree in Bodh Gaya is coming to your place.
historic moment. Let us keep the prayers alive in our hearts. This Bodhi tree is considered the tree of awakening, under which the Buddha attained his enlightenment in the 5th century BC. For us from Sri Lanka, it is very holy because we received a descendant from the same tree in 239 BC, brought to Sri Lanka and ceremonially presented to the king of Sri Lanka, Devanampiya Tissa, at that time by the daughter of Ashoka, the emperor from India. Most Venerable Sanghammitta Theri. Now, today, the history repeats. Pujya Daji has brought a descendant from this great holy tree to this land. In a Jain temple, the huge gathering where everybody is singing the bhajan. And I could feel the peace. I could feel that these people, wherever they go, they will never create any confusions, any conflicts, any fights, any divisions. There's such a peace there. It's amazing. Today, meditating with Dajiji, a similar feeling came to me that these people who are meditating of universal compassion. So here we see that the oneness, I can feel it, is all because of the one person here, Mr. Dajiji. This is amazing. Since my time, how I wish that Dajiji would meet His Holiness the Dalai Lama. These giants, these visionary, and who are very practical, and who can act on a large scale, and that too driven by compassion. That is so rare, and these people should come together. Heartfulness is simply reverberates in my ears. It's so beautiful. And His Holiness the Dalai Lama has a very similar concept, identical concept known as universal ethics. Concept of universal lack. There's a vacuum left in the modern education system. At the moment, this system is governing the world. Unfortunately, there's a vacuum left. What is that vacuum? That vacuum is the lack of universal ethics, lack of compassion, lack of the development of heart. So here, there's an institute which is referred to as heartfulness. Is beautiful. So let us see that all of us, let's carry the message of His Holiness the Dalai Lama and Dajiji. Hear the message of heartfulness, message of universal ethics to the world. Wherever we meet, whatever religious background, whatever ethnicity, we see them as another human being who also loves happiness, who also shuns miseries. So with this in mind, let's spread the message of heartfulness wherever in the world.